மணிங்கிறவங்க ஹோட்டல் நடத்திட்டு வந்தாங்க. 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம்ங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் அந்த பக்கம். 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம்ங்கிறதுனால டேஸ்ட்ல எந்த ஒரு குறைவும் இருக்காது. ரொம்பவே பிரமாதமா இருக்கும். எல்லாருக்குமே அதை வாங்கி கொடுக்கலாம். இட்லி எல்லாமே ரொம்ப மலிவான விலைக்கு கொடுப்பாங்க. ஒரு நாள் ஒருத்தர் கார்ல இருந்து இறங்கி வந்தாரு. அவருக்கு ரொம்பவே பசியா இருந்தது. பக்கத்துல இருக்க மணி ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சாரு. சர்வர், எனக்கு ரொம்பவே பசியா இருக்கு, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வாங்க. என்னெல்லாம் இருக்கு உங்க ஹோட்டல்ல? என்ன ஸ்பெஷல்? எங்க ஹோட்டல்ல சாம்பார் ரொம்பவே ஸ்பெஷல். இட்லி, தோசை, பூரி எல்லாமே இருக்கு சார். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 5 இட்லி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சர்வர் சாப்பாடு கொண்டு வந்து வச்சதும் அவரு டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சாரு. வாவ், சூப்பர்! இந்த மாதிரி சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. சர்வர் தம்பி, கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? நான் சாப்பாடை செஞ்ச, முக்கியமா இந்த சாம்பாரை செஞ்ச செஃப்பை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா சார், வாங்க உள்ள. உள்ள போனதும் ஒரு வயசான அம்மா உள்ள உட்கார்ந்திருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட போய், அம்மா, இந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்தது. எப்படி உங்களால 5 ரூபாய்க்கு இதை தர முடியும்? நானும் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வர்றேன். என்னால இது முடியவே முடியாது. இவ்ளோ தரமாவும் இவ்ளோ ருசியாவும் எல்லாரும் சாப்பிடுற மாதிரி எப்படி உங்களால பண்ண முடியுது? அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. 30 வருஷமா பாதுகாத்து வர்ற அந்த ரகசியத்தை நான் யார்கிட்டயும் சொல்றதா இல்ல. வந்திருந்தவர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அந்த பாட்டி சொல்றதுக்கு மறுத்துட்டாங்க. அவர் கிளம்பி போயிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, உடம்புக்கு முடியாத அந்த நிலைமையில தன்னோட வேலைக்காரனான ரமேஷ கூப்பிடுறாரு. ரமேஷ் 15 வருஷமா அந்த பாட்டி கிட்ட வேலை பார்த்தாங்க. அவருக்கும் கூட அந்த ரகசியம் தெரியாது. ரமேஷ், நீ என்கிட்ட ரொம்ப நாளா உண்மையா வேலை பார்த்துட்டு இருக்க. நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நான் வைக்கிற அந்த சாம்பாரோட ரகசியம் என்னோட முடியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ இந்த ஹோட்டலை தொடர்ந்து நடத்தணும். அதனால நான் உன்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்றேன். அதுக்கு ரமேஷ் இப்படி சொன்னாரு. பாட்டியம்மா, அந்த ரகசியத்தைய பத்தியா பேசுறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதை பத்தி தான் பேசுறேன். உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்துல இந்த ஹோட்டலை ஆரம்பிக்கும் போது பணத்தாசையில என் இஷ்டப்படி நிறைய கலாப்படம் செஞ்சேன். அதுல நிறைய பிள்ளைங்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு லேட்டாக தெரிய வந்தது. அதை நினச்சி தூக்கம் வராமல் எத்தனையோ நாள் அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்தேன். நம்மளால் ஆரோக்கியமான உணவை கம்மியான விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து தெரு தெருவாக அலைய ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. காலையிலே காய்கறி மார்க்கெட்டுக்கு போவேன். அந்தந்த சீசனில் நிறைய காய்கறிகள் டேமேஜ் ஆனதை கம்மியான விலைக்கு வாங்குவேன். அதை ரொம்ப கவனமாக சரி பார்த்து தேவையில்லாத பகுதிகள், கெட்டுப்போன பகுதிகளை வெட்டி போட்டுருவேன். நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் வைப்பேன். இதுதான் என்னோட சாம்பாரோட ரகசியம். இதை நான் ஏன் உன்கிட்ட சொல்கிறேன்னா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்க. நீயும் இதே மாதிரி 5 ரூபாய்க்கு வியாபாரம் செய்யணும். ஒருவேளை நான் அந்த பணக்காரங்கிட்ட நான் கொடுத்துருந்தேன், இந்த ரகசியத்தை நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவர் கண்டிப்பாக இந்த விலைக்கு கொடுக்க மாட்டார். அதனால தான் உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். பாட்டிமா, என் மேலே நம்பிக்கை வச்சு இதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பாட்டிமா. உங்களோட ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அதுக்கப்புறமா ரமேஷ் அந்த ஹோட்டலை தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சாரு. 5 ரூபாய் சாம்பார் சாதனாலும் ரொம்பவே லாபம் கிடைச்சிது. ஏன்னா அந்த குவாலிட்டியும் தரமும் மனமும் இப்பவும் மாறல. நம்மளுமே பேராசைப்படாம இருந்து உண்மையா வேலை செஞ்சா கண்டிப்பா லாபமும் கிடைக்கும், தரமான பொருட்களையும் கொடுக்கலாம்.